வார் 22 அட்டாக்கு அப்புறமா யூஎஸ் அவங்களோட மிலிட்டரி ரெஸ்பான்ஸை எப்படி பண்ண போகிறாங்கன்னு சொல்லி தான் உலகமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அண்ட் அந்த ரெஸ்பான்ஸை இந்த வீடியோவை எடுக்கிற சில மணி நேரங்களுக்கு முன்னாடி அமெரிக்கன்ஸ் பண்ணியும் காட்டியிருக்காங்க. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மிலிட்டரி ரெஸ்பான்ஸை அமெரிக்கன்ஸ் எப்படி பிளான் பண்ணுறாங்க, இந்த ரெஸ்பான்ஸின் மூலமாக என்ன நம்ம டார்கெட்ஸை அடிச்சிருக்காங்க, இதனால் ஈரானுக்கு என்ன பாதிப்புகள் இருக்குது, கடைசியாக ஈரான் இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுமா அப்படின்றது தான். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல்ல ஜார்டனில் இருக்கிற அந்த அமெரிக்கன் பேஸ் அட்டாக்ல இருந்து ஆரம்பிப்போம். இந்த அமெரிக்கன் பேஸ் அட்டாக்கில் 3 பேர் இறந்து போயிருக்காங்க, 50க்கும் மேலே இருக்கிறவங்க காயப்பட்டிருக்காங்க. இந்த ட்ரோன் அட்டாக் முதல்ல எப்படி சாத்தியம்னு சொல்லி ஏகப்பட்ட ரீசர்ச் நடந்திருக்கு. அதாவது அந்த இடத்துல ஆடிவன் சிஸ்டம் அப்படின்ற ஒன்று இருந்திருக்கணும். அந்த ஆடிவன் சிஸ்டம் இந்த ட்ரோனை இன்டர்செப்ட் பண்ணல அப்படின்னாலும் ட்ரோன் ஒன்று வருதுன்றதை அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸுக்கு அலர்ட் பண்ணியிருக்கணும். அலர்ட் பண்ணியிருந்தாலே அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாரும் அண்டர்கிரவுண்ட் பேஸுக்கு போயிருப்பாங்க. இப்படி எதுவுமே நடக்காமல் ஒரு ட்ரோன் வந்து அந்த இடத்த தாக்கியிருக்கு அப்படின்றப்ப அவங்களோட சிஸ்டம் ப்ரீச் ஆயிருக்கு. எப்படி அந்த சிஸ்டம் ப்ரீச் ஆயிருக்குன்னு சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்ப அவங்களுக்கு கிடைச்சிருக்க தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கமிங் ட்ரோன் அவங்களோட ஃப்ரெண்ட்லி ட்ரோனுக்கு பக்கத்திலே பறந்துருக்கு. அதாவது அந்த பேஸில் அவங்க ட்ரோன்ஸை ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க சர்வேலன்ஸுக்கு. அப்படி சர்வேலன்ஸுக்குன்னு சொல்லி அவங்க ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்த ட்ரோன் ஒன்று பேஸை நோக்கி வந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த ட்ரோனுக்கு பின்னாடியே பக்கத்துலேயே இந்த சூசைட் ட்ரோனை அங்கே இருக்கிற மிலிட்டன்ட் குரூப்ஸ் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ட்ரோனுக்கு பக்கத்துலேயே இந்த சூசைட் ட்ரோன் இருந்த காரணத்தினால ரேடாரில் இந்த ட்ரோன் தட்டுப்படலைன்றதுனால வார்னிங்கும் கிடைக்கல, டிஃபென்சிவாக எதுவுமே பண்ண முடியல. அண்ட் இந்த ட்ரோன் போய் டார்கெட்டையும் அடிக்குது. இப்போ இதன் காரணமாக தான் அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் உயிரிழந்திருக்காங்கன்ற ஸ்டேட்மெண்ட் நமக்கு தற்போதைக்கு கிடைச்சிருக்க ஒரு விஷயம். இதை தாண்டி இன்னும் டீப்பாக இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. பட் அந்த ரிப்போர்ட்ஸ் வரப்போ நம்ம இன்னொரு வீடியோ தனியாக போடுவோம். இப்போதைக்கு கிடச்சிருக்கிறது இதுதான். இந்த அட்டாக்கு அப்புறமா பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம். காரணம், அமெரிக்காவில் எலெக்ஷன் வந்துக்கிட்டு இருக்கு. எலெக்ஷனை வச்சுட்டு பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னா அவங்கள ரொம்ப வீக்கான கவர்மெண்ட்டாக பார்ப்பாங்க. வீக்கான கவர்மெண்ட்டை பார்த்தாங்கன்னா ஓட்டு வர போகிறதில்ல. ஸோ ஓட்டுக்காண்டியே வாச்சும் கண்டிப்பாக ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனால் அந்த ரெஸ்பாண்ட் எப்படி இருக்க போகுதுன்றது தான் யாருக்குமே தெரியல. காரணம், இந்த அட்டாக் நடந்து முடிஞ்ச உடனே பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்றத நம்ம பார்க்கணும். அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க என்ன சொன்னாங்க, ஈரான் சிரியாவில் இருக்கிற மிலிட்டன்ட் குரூப் தான் இதை பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். அந்த மிலிட்டன்ட் குரூப்புக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு தெரியும். அந்த மிலிட்டன்ட் குரூப்பை மட்டும் அடிக்க மாட்டோம், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஈரானை சேர்த்து தான் அடிக்க போகிறோன்னு சொல்லி யூஎஸோட கவர்மெண்ட் அஃபீஷியலான ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதை ஆதரிக்க விதமாக அங்கே இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியும் ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்லேருந்து நமக்கு இனிஷியலாக புரிய வந்தது என்ன, 5 நாளைக்கு முன்னாடின்னு பார்த்தீங்கன்னா ஈரானையும் சேர்த்து அடிக்க போகிறாங்க அப்படின்றது தான். இப்போ இதுக்கு ஈரான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாங்க அப்படின்னா, எங்களுக்கு இந்த அட்டாக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அங்கே இருக்கிற மிலிட்டன்ட் குரூப்ஸுக்கு ஆயுத உதவி பண்ணுறதும் நாங்கள் தான், பண உதவி பண்ணுறதும் நாங்கள் தான். ஆனால் மிலிட்டன்ட் குரூப்ஸ் கிட்ட போய் நீ அமெரிக்கன் பேஸை தான் அடிக்கணும்னு சொல்லி நாங்கள் சொல்லவே இல்லை, அதனால் அதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஈரான் பப்ளிக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அது மட்டும் கிடையாது, சீனா மூலமாக ஒரு மெசேஜ் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அந்த மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை சாக்கா வச்சு ஈரானுக்குள்ளே ஏதாவது ஏர் ஸ்ட்ரைக்கை அமெரிக்கா பண்ணிச்சு அப்படின்னா ஈரான் அமெரிக்கா கூட போருக்கு போக தயார் அப்படின்றத சீனா மூலமாக ஒரு மெசேஜாக ரிலீஸ் பண்ணாங்க. அது மட்டும் கிடையாது, பேக் சேனலில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கு நடுவில் ஏகப்பட்ட டாக்ஸும் போயிருக்கு. அதெல்லாம் அன்கன்ஃபார்ம்டு ரிப்போர்ட்ஸ் அப்படின்றதுனால அதுக்குள்ளே டீப்பாக டைவ் பண்ண விரும்பலை. பட் கண்டிப்பாக தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் அமெரிக்காவும் ஏதோ ஒரு கண்ட்ரி மூலமாக, தேர்ட் கண்ட்ரி மூலமாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க இந்த 5 நாளைக்கு முன்னாடி. இப்போது இது வரைக்கும் நமக்கு என்ன புரியுது, அமெரிக்கன்ஸ் இதுக்கு ஒரு ரெஸ்பாண்டை பண்ணணும் அப்படின்றது புரியுது. ஆனால் அந்த ரெஸ்பாண்டை எப்படி பண்ண போகிறாங்க, ஈரான் அடித்தாங்க அப்படின்னா ஈரான் கண்டிப்பாக அமெரிக்கா கூட போருக்கு போக போகிறாங்க. ஸோ இந்த விஷயம் உலகத்தில் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய டாப்பிக்காக மாறிச்சு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் பேட்ரியட்ஸ், அதாவது பேட்ரியட்ஸ்ன்னு நான் சொல்கிறப்ப உங்களை இந்த மாதிரி சாதாரண இல்லாமல் மிலிட்டரியில் ஹை லெவல் போஸ்ட்லேருந்து ரிட்டையர் ஆன நபர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க அந்த நாட்டு டிவி சேனலுக்கு சில எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூஸை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த இன்டர்வியூவில் நிறைய பேர் பேசியிருந்தாங்க. ஆனால் எல்லாருமே பேசின ஒரே கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கானா யாருன்னு சொல்லி மிடில் ஈஸ்ட்டுக்கு ப்ரூவ் பண்ணணும். அப்படி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த அட்டாக் நடந்து 70 மணி நேரங்களுக்குள்ளே அமெரிக்கா ஒரு ரெஸ்பான்ஸை பண்ணணும். அந்த ரெஸ்பான்ஸ் ஈரானை டேரெக்டாக தாக்குற மாதிரியும் இருக்கணும்னு சொல்லி அங்கே இருக்கிற எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க ஒரு மிலிட்டரி எக்ஸ்பர்ட் அப்படின்றப்ப அவங்க சொல்கிற கருத்துக்களை கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயம் மட்டும் நமக்கு புரிஞ்சிச்சு, ஈரானை அவங்க தாக்குனாங்க அப்படின்னா இந்த கான்ஃப்ளிக்ட் இன்னும் ஸ்ப்ரெட் ஆகும். இந்த கான்ஃப்ளிக்ட் ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா இதனால் வர பாதிப்புகள் குளோபல் லெவலில் ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும். சிம்பிளாக நீங்கள் ரஷ்யா யுக்ரைன் போரே எடுத்துக்கோங்க, அதனாலேயே எவ்வளோ தூரம் குளோபல் இம்பேக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி. இதில் மிடில் ஈஸ்ட் தான் அங்கே இருக்கிற முக்கியமான ஆயில் ப்ரொடியூசரு. அந்த மிடில் ஈஸ்ட்டில் இருக்கிற எல்லாருமே இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு, ஈரான் அமெரிக்கா
அங்கே ஒரு போர் நடந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப மோசமாக உலக எக்கனாமியை இம்பேக்ட் பண்ணும், அமெரிக்காவையும் இம்பேக்ட் பண்ணும். ஸோ இதுக்கு பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் தயாராக இருந்துச்சான்ற கேள்விக்கான பதில் இல்லை. ஸோ பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக ஈரானு கூட போருக்கு போய் அங்கே இருக்கிற கான்ஃப்ளிக்டை எஸ்கலேட் பண்ணி இருக்கிற எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா டோட்டல் ஆயில் மார்க்கெட்டும் காலி. ஸோ இதை பண்ணக்கூடாதுன்றத அமெரிக்கன்ஸ் தெளிவாக இருந்தாங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈரானை அடிக்கக்கூடாது. ஆனால் சிரியாவில் ஈராக்கில் இருக்கக்கூடிய ஈரானோட அந்த மிலிஷியாவை அடிக்கிற அடியில் ஈரானுக்கு அவங்க பாடம் சொல்லித்தரணும். என்ன ஏன்டா அடிக்கிறேன்? இங்கே அடித்தா தாண்டா அங்கே வலிக்கும், இங்கே அடித்தா இங்கே தாண்டா வலிக்கும். இந்த மாதிரியான ஒரு அட்டாக்கை தான் அவங்க ஃப்ரேம் பண்ணுற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய டாப் அஃபீஷியல்ஸ் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் கவர்மெண்ட்டுமே அதை நோக்கி தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா அடுத்தடுத்து ஏகப்பட்ட ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து யூஎஸ் மிலிட்டரி சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தாங்க, ஈரானை தாக்குறதுக்கு நாங்கள் தயாருன்னு சொன்னாங்க. அடுத்து என்ன சொன்னாங்க, ஈரானுக்கு எங்களுக்கும் ஒரு வைடரான கான்ஃப்ளிக்டை நாங்கள் விரும்பலை அப்படின்னு சொன்னாங்க. ஈரான் என்ன சொன்னாங்க, நீ எங்களோட நிலப்பகுதிக்குள்ளே வந்து தாக்குன அப்படின்னா நாங்கள் உன்னோட போருக்கு போகிறதுக்கு தயார், ஆனால் எங்களுக்கும் இந்த போருக்குள்ளே வர்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்றத ஈரானும் சொன்னாங்க. ஸோ ஈரான் சொன்ன இந்த வார்த்தையை நீங்கள் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஈரான் மென்ஷன் பண்ணுது அவங்களோட டெரிட்டரிக்குள்ளே எந்த ஏர் ஸ்ட்ரைக்கும் நடக்கக்கூடாது அப்படின்றது தான். ஆனால் ஈரானோட முக்கியமான டாப் மிலிட்டரி கமாண்டர்ஸ், சோல்ஜர்ஸ் எல்லாருமே சிரியாலையும் இருக்காங்க, ஈராக்லேயும் இருக்காங்க. அவங்கள பற்றி எந்த விதமான மென்ஷனுமே இல்லை. ஸோ இது ஒரு கிளியரான க்ரீன் சிக்னலாக இருந்துச்சு அமெரிக்கன்ஸுக்கு. சிரியாவில் ஈராக்கில் இருக்கக்கூடிய அந்த மிலிட்டன்ஸாக இருக்கட்டும், ஐஆர்ஜிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஈரானோட டாப் மிலிட்டரி கமாண்டர்ஸாக இருக்கட்டும், அவங்க மேலே ஏர் ஸ்ட்ரைக் பண்ணலாம் அப்படின்றது. அண்ட் இந்த ஏர் ஸ்ட்ரைக்கின் மூலமாக ஈரான் ரெஸ்பாண்ட் பண்ண போகிறது இல்லை அப்படின்றதும். அண்ட் இது ஒரு பக்கம் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா தான் அமெரிக்காவோட மிலிட்டரி ஆசட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக 2 நாளில் நகர ஆரம்பிச்சிச்சு. KC-130 அப்படின்னு சொல்லக்கூடிய டேங்கர் ஏர்க்ராஃப்டாக இருக்கட்டும், அது கூடவே நேற்று அட்லாண்டிக்கை கடந்த B-1B லான்சர் பாம்பர் ஏர்க்ராஃப்டாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த ஏர் கேம்பெயினை நடத்துறதுக்கு மிடில் ஈஸ்ட்டை நோக்கி போக ஆரம்பிச்சிச்சு. நேற்றுக்கே எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. B-1B லான்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாம்பர் ஏர்க்ராஃப்ட் அட்லாண்டிக் பெருங்கடலில் கிடக்குதுன்னு சொல்லி அதை ட்ராக் பண்ணி ட்விட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்த உடனே தெரிஞ்சு போச்சு, ஓகே இது ஒரு லாங்கான ஏர் கேம்பெயினாக இருக்க போகுது. எடுத்த உடனே சில டார்கெட்ஸாக அடிப்பாங்க, அடிச்சுட்டு எதாவது ரெஸ்பாண்ட் வந்துச்சு அப்படின்னா திருப்பி அடிப்பாங்க. எப்படி ஹவுதிஸுக்கு எதிராக இப்போ அட்டாக் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கோ அதே மாதிரி இந்த ஏர் ஸ்ட்ரைக்கு ஒரு லாங்கான கேம்பெயினாக இருக்க போகுது. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் ஆசட்ஸை நகட்டிகிட்டு இருக்காங்க. இதிலேருந்து தெளிவாக நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, இது ஒரு ஷார்ட் ஏர் கேம்பெயின் இல்லை, இது தொடரும் அப்படின்றது. அண்ட் இதில் இன்னொரு அடிஷ்னலான இன்ஃபர்மேஷனை நம்ம பார்க்கணும். ஈரான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா சிரியாவில் அண்ட் ஈராக்கில் இருக்கக்கூடிய அவங்களோட ஐஆர்ஜிசியை சேர்ந்த டாப் கமாண்டர்ஸை அங்கேருந்து திருப்பி வர வச்சாங்க. ஸோ ஈரானுமே இதை எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க போல். ஐ திங்க் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் பேக் சேனலில் ஏதோ டாக்ஸ் போயிருக்கு. அந்த டாக்ஸில் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து தான் 2 கண்ட்ரி மியூச்சுவலாக அக்ரி பண்ணி இந்த ஏர் ஸ்ட்ரைக்கு ஓகே சொல்லியிருக்கலாமோ அப்படின்ற சந்தேகம் எனக்கு பர்சனலாக இருக்குது. பட் இது என்னோட தனிப்பட்ட கருத்து தான், இதை நான் உங்ககிட்ட திணிக்கணும்னு விரும்பலை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இது வரைக்கும் அட்டாக்குக்கான காரணத்தை பார்த்தோம், அட்டாக்கை ஏன் எப்படி பண்ணுவாங்கன்றதை பார்த்துட்டோம். இப்போ அட்டாக் நடந்து முடிஞ்சிருச்சு, அதனால் என்ன பாதிப்புகள் வந்திருக்குன்றதை பார்ப்போம். ஈராக் சிரியாவில் இருக்கக்கூடிய 85 டார்கெட்ஸை அமெரிக்காவோட ஃபைட்டர் ஜெட்ஸ் அண்ட் B-1B லான்சர் பாம்பர் ஏர்க்ராஃப்ட் மூலமாக சுட்டு தள்ளியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அட்லாண்டிக்கை தாண்டி இந்த பாம்பர் ஏர்க்ராஃப்ட் வருது அப்படின்னு சொல்லி இதை அவங்க மிடில் ஈஸ்ட்டில் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த B-1Bயில் மட்டுமே கிட்டத்தட்ட 24 க்ரூஸ் மிசைல்ஸை எடுத்துகிட்டு போக முடியும். இதை தனிப்பட்ட முறையில் நான் ஏரோ இந்தியாவில் பார்த்துருக்கேன். ரொம்ப சைலண்ட்டான ஒரு ஏர்க்ராஃப்ட். இந்த ஏர்க்ராஃப்ட் வந்து என் தலைக்கு மேலே பறக்கிறது எனக்கு சுத்தமாக தெரியல. அதை நான் கிராஸ் பண்ணி போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அந்த அளவுக்கு ஒரு ஸ்டெல்த் பாம்பர்னு கூட இதை சொல்லலாம். ஸ்டெல்த் இந்த சென்ஸ் நான் ரேடாரில் சொல்லலை, மறைந்திருந்து எனிமியை இன்ஃபில்ட்ரேட் பண்ணக்கூடிய தொழில்நுட்பங்கள் அதிகமாக இருக்கிற ஏர்க்ராஃப்ட்ஸ். இதன் மூலமாக அங்கே இருக்கிற மிலிட்டன்ட் குரூப்ஸோட முக்கியமான ஆமுனிஷன் ஸ்டோரேஜை தாக்கி அழிச்சிருக்காங்க. இப்போ இதுக்கான வீடியோஸஸ் நம்ம ட்விட்டரில் சமீபத்தில் கிடச்சிருக்கு. ஆனால் இந்த வீடியோவை என்னால் வெரிஃபை பண்ண முடியல. ஸோ ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டோட எடுத்துக்கோங்க. இந்த வீடியோஸ் மூலமாக நமக்கு தெரிய வருது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற மிலிட்டன்ட் குரூப்ஸ் ஆமுனிஷனை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற அந்த இடத்த கரெக்டாக யூஎஸ் அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த அட்டாக்கு மெயினாக ஃபோக்கஸ் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற மிலிட்டன்ட் குரூப்ஸோட ஆயுதங்களை அழிக்கிறது மட்டும்தான், அவங்களோட கெப்பாசிட்டியை கம்மி பண்ணுறது மட்டும்தான். அதை தாண்டி அங்கே இருக்கிற ஐஆர்ஜிசி கமாண்டர்ஸை தனிப்பட்ட முறையில் அசாசினேட் பண்ணுறதுக்கோ அங்கே இருக்கிற மிலிட்டன்ட் குரூப்ஸை மாசாக காலி பண்ணுறதுக்கோ இல்லை அப்படின்றது நமக்கு இனிஷியல் ரிப்போர்ட்ஸில் தெரிய வந்திருக்கு. பட் இந்த அட்டாக் நடந்து சில மணி நேரங்கள் தான் ஆயிருக்கு. இது போக போக தான் நமக்கு தெரியும் என்ன மாதிரி போக போகுது அண்ட் ஐஆர்ஜிசியோட கமாண்டர்ஸை டார்கெட் பண்ணியிருக்காங்களான்றது. பட் என்ன தான் ஈரான் அங்கே இருக்கிற பல கமாண்டர்ஸை ரிட்ரீட் பண்ணாலும்
இன்னமும் ஐஆர்ஜிசியை சேர்ந்த முக்கியமான சோல்ஜர்ஸ் எல்லாருமே இந்த 2 நாடுகளில் இருக்காங்க. அண்ட் அவங்கள யூஎஸ் ஏர் ஸ்ட்ரைக் மூலமாக யூஎஸ் டார்கெட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எப்படி போகுதுன்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். இதுக்கு மிலிட்டன்ட் குரூப் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, ஈரான்லேருந்து என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட் வருது அப்படின்றத இதுக்கு அடுத்து வர ஃபாலோ ஆன் வீடியோஸில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல தகவல் தெரிஞ்சவங்கள டிபிடிஎஸ் பேஜாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது. இப்போ வந்து நான் சமுதாயத்தை ஒரு கமெண்ட்ரி. வணக்கம்.